கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில் கர்த்தர் அவருடைய பெரிய கிருபையினால் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 1வது வசனம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டமாக, ஒரு நபராக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அநேகர் கர்த்தரை தேடுகிறார்கள், நீதியை பின்பற்றுகிறதில்லை. கர்த்தர் என்ன விரும்புகிறார்? நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடணுமா? அல்லேலூயா. சும்மா கர்த்தரை தேடுறேன்னு சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவன் விரும்புகிறது நாம் அவரை தேடணும், ஆனால் நீதியை பின்பற்றி அவரை தேடணும். அநேகர் தங்கள் வாழ்க்கையில் நீதியை பின்பற்றுகிறதில்லை, நீதியின்படி நடக்கிறதில்லை, நீதியை சிந்திக்கிறதில்லை, நீதியை செய்கிறதில்லை, நீதியின்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை, அர்ப்பணிப்பதும் இல்லை, தேவனுடைய நீதியை நினைப்பதும் இல்லை. ஆனால் தேவன் விரும்புகிற காரியம், கர்த்தரை தேடுறதுக்கு முன்னாடி முதலாவது நீதியை பின்பற்று. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தரை தேடுகிறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் வேதம் விரும்புகிறது, வேதம் சொல்லுகிறது, தேவன் விரும்புகிறார், கர்த்தரை தேடுகிற நாம் முதலாவது நீதியை பின்பற்ற வேண்டும். நீதியை பின்பற்றி நாம் கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவுக்கு செவி கொடுக்கணுமா? கர்த்தருக்கு செவி கொடுக்கணுமா? நீதியையும் பின்பற்றணும், கர்த்தரையும் தேடணும். கர்த்தருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வாக்குகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் கர்த்தரை தேடுகிறார்கள், நீதியை பின்பற்றுகிறதில்லை. அநேகர் கர்த்தரை தேடுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை, அவருடைய வாக்குக்கு செவி கொடுப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, நீதியை பின்பற்று, கர்த்தரை தேடு, அவருடைய வாக்குக்கு செவி கொடு. நீதியை பின்பற்று, கர்த்தரை தேடு, அவருடைய வாக்குக்கு செவி கொடு. விசேஷமாய் கர்த்தரை தேடுகிறவர்கள் நீதியை பின்பற்றி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, அவர் நம்முடைய வாக்குக்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு, நம்முடைய ஜபத்துக்கு, நம்முடைய விருப்பத்துக்கு, நம்முடைய தேவைக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் போல கர்த்தரை தேடுகிறத விட்டுட்டு, மனம் போல கர்த்தரை பின்பற்றுறதை விட்டுட்டு, முதலாவது நாம் நீதியை பின்பற்றுவோம், அடுத்து நாம் கர்த்தரை தேடுவோம், அடுத்து கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுப்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடி கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுக்கும்போது, கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த அனுபவங்கள், பக்குவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போமா? எங்கள் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நாங்கள் நீதியை பின்பற்றி உம்மை தேடி உமக்கு செவி கொடுக்கிற ஒரு மேலான கிருபை எங்களுக்கு தாரும், ஒரு மேலான அனுபவத்தை எங்களுக்கு தாரும், ஒரு மேலான பக்குவத்தை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் அந்த கிருபைகள், அனுபவங்கள், பக்குவங்களை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும். எங்களை முற்றிலும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.